இந்த உலகத்தோட வரலாறை எடுத்து பார்த்தோம்னா ரொம்பவே ராபிடா வேகமா பரிணாமம் அடைந்த ஒரே உயிரினம் மனிதன் மட்டும்தான். இங்க புரியாத கேள்வி என்னன்னா, இந்த எவல்யூஷன் ரேஸ்ல மற்ற உயிரினங்கள் எல்லாத்தையும் ஓவர்டேக் அடிச்சு மனிதன் மட்டும் எப்படி பரிணாமத்துல ஒரு ஹை ஸ்பீஷஸா உருவானா என்னைக்காச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா? இந்த கேள்வி அடிப்படையா உருவாக்க காரணமே மனிதன் உருவாக்குறதுக்கு முன்னாடியே இந்த பூமியில எக்கச்சக்கமான உயிரினங்கள் உருவாகிடுச்சு. உதாரணத்திற்கு டைனசாஸ், உள்ளி மேமத், சாபர் தூத்காட்சு, இப்படி அடிக்கிட்டே போகலாம். இமேஜின் ஒரு யானை ஏற்கலப்பையே பிடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நிலத்தை உழுதா எப்படி இருக்கும்? இந்த இடத்துல தான் பரிணாமம் அடைந்த மனிதர்களும் இந்த மிருகங்களும் வேறுபட்டுறாங்க. இங்க யாருக்கும் விடை தெரியாத அந்த பிரபஞ்ச ரகசியம் ஒன்னே ஒண்ணுதான். இயற்கையின் விதியில் எல்லா உயிரினங்களும் சமம்தான். ஆனா மனிதர் மட்டும் அவனுக்கு முன்னாடி தோன்றிய உயிரினங்கள் செய்யாத விஷயங்களை எப்படி செஞ்சான்? எந்த உயிரினமும் ஒளிய வளைச்சு வார்த்தைகளை கட்டமைச்சு பேசலாம், ஆனா மனுஷன் அதை செஞ்சான். எந்த உயிரினமும் மற்ற உயிர்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பாக இருக்க வீடுகள் கட்டிக்கலாம், ஆனா மனுஷன் அதை செஞ்சான். எல்லாத்துக்கும் மேல தனக்கு தேவையான உணவு தானே உருவாக்கிக்கலாம் என்று மனுஷன் தன்னிச்சையா யோசித்துதானே செயல்பட ஆரம்பித்தான். இப்படி எந்த உயிரினமும் செய்யாத ஒரு விஷயம் மனிதன் யோசிக்க ஆரம்பிச்சது கடந்த காலத்தில் இருந்த எந்த உயிரினத்திற்கும் இல்லாத எபிலிட்டி, யோசிக்கும் திறன் மனிதனுக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? இந்த கேள்வியை அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ இந்த பழங்கால பாறை சிற்பத்தை உண்ணி பார்ப்பாருங்க. மனித ரூபத்துல மொத்தம் இங்க 3 உருவங்கள் இருக்கு. ஆனா எண்ணி பார்க்கும்போது இதுல மொத்தம் 4 பேர் இருக்கிறது உங்களால பார்க்க முடியும். உண்மை என்னன்னா, 4ஆவதான் அமர்ந்திருக்கிற இந்த ஜாயிண்ட் மனிதனே கிடையாது. இவங்களோட உருவமைப்பில் உயர வித்தியாசத்தை பாருங்க. அமர்ந்திருக்கிற உருவத்தோட முட்டி அளவுக்கு தான் இந்த 3 மனிதர்களுடைய உயரம் இருக்கு. அவரேஜா இவங்க உயரத்தை 5 அடின்னு நாம எடுத்துக்கொண்டோம்னா, அமர்ந்திருக்கிற உருவம் எழுந்து நின்னா அதோடைய உயரம் 16, 17 அடிக்கு இருக்கும்.